السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், தாய் இந்த துஆவை தன்னுடைய குழந்தைகளுக்காக ஓதினால் தன்னுடைய குழந்தைகளிடத்தில் திறந்ததொரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே போன்று நல்ல அறிவான குழந்தைகளாக, பெற்றோர்களுடைய சொல் பேச்சை கேட்டு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய குழந்தைகளாக, அல்லாஹுக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய குழந்தைகளாக அல்லாஹ் அந்த குழந்தைகளை மாற்றுகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமான தாய்மார்கள் பெற்றோர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம், என்னுடைய குழந்தை என்னுடைய சொல் பேச்சை கேட்பதில்லை, எனக்கு கட்டுப்பட்டு நடப்பதில்லை, அல்லாஹுவுக்கு அந்த குழந்தை மாறு செய்கின்றான். இது போன்று ஏராளமான விடயங்களை அதிகமான பெற்றோர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு தாய் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய குழந்தைகளுக்காக கேட்கக்கூடிய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஏற்கனவே நாம் பல வீடியோக்களில் பல துஆக்களை பார்த்திருக்கின்றோம். அதே போன்றுதான் கஅபாவினுடைய இமாமாக இருக்கக்கூடிய இமாம் சுதைஸினுடைய தாய் அவருக்காக கேட்ட துஆ, இன்று அவர் கஅபாவினுடைய இமாமாக இருக்கிறார். அதே போன்று நாம் நம்முடைய குழந்தைகளுக்காக துஆக்களை கேட்டால் நிச்சயம் அல்லாஹ் அந்த துஆக்களை கபூல் செய்கின்றான். நாம் கேட்கக்கூடியதை அல்லாஹ் அந்த குழந்தைகளுக்கு நிச்சயம் வழங்குகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, பெற்றோர்களே, இந்த துஆக்களை நாமும் ஓதுவோம். இந்த துஆக்களை நம்முடைய குழந்தைகளுக்கும் நாம் கற்றுக் கொடுப்போம். நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த துஆ ஒரு பயனுடையதாக இருக்கும். என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலன் முத்தகப்பலா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலன் முத்தகப்பலா என்று வரக்கூடிய இந்த துஆவை நாமும் ஓதுவோம். நம்முடைய குழந்தைகளுக்கும் இந்த துஆவை கற்றுக் கொடுப்போம். அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அல்லாஹ் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவார்.